ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி சாம்பார் வைக்கிறது எப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கி நான் பருப்பை ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ குக்கரில் ஆட் பண்ணிக்கிறோம். அடுத்தடுத்து என்ன வீடியோ போடலாம்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறேன். நீங்கள் கமெண்ட் பண்ணால் தானே நான் போட முடியும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறந்துடாமல் அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. நான் 2 பருப்பையும் கலந்து போட்டிருக்கேன். எப்படின்னா ரேஷன் பருப்பையும் கடப்பருப்பையும் கலந்து போட்டால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒன்று போட்டோம்னாலும் நல்லா இருக்க மாட்டேங்குது. 2ஐயும் கலந்து போட்டால் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் ஆட் பண்ணுறது கத்திரிக்காய், அவரைக்காய், பீன்ஸு, முள்ளங்கி, கேரட்டு, சின்ன வெங்காயம் வச்சு கிடக்கு. சின்ன வெங்காயம். எனக்கு டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு. பாப்பா தூங்கவே மாட்டேங்குச்சு நைட்டு ஃபுல்லாங்க. என்னன்னே தெரியல. ஏன் ஒரு 2 வயசு குழந்த நைட்டு அழுகுதுங்கிறத கமெண்ட் பண்ணுங்களேன். எனக்கு என்னன்னே தெரியல. தம்பிக்கு வேறு ஸ்கூலுக்கு டைம் ஆகிடுச்சா, டக்குன்னு இது பண்ணி விட்டுருவோம் சொல்லிட்டு டக்குன்னு எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு தக்காளி ஆட் பண்ணியாச்சு. தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு மஞ்சத்தூள், இதெல்லாம் கட்டி பெருங்காயம் 2, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குங்க. ஒரு கலந்துக்குங்க. இப்போ மூடிக்கலாம். அடுப்பில் பற்றி வச்சுருவோம். தேவையான பொருளை எடுத்து வச்சுக்கிடுவோம். வெங்காயம், பூண்டு தட்டி வச்சுக்கிடுவேன். கருவேப்பிலை போட்டுக்கிடுவேன் சாம்பார் தலைக்கு. நெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுற பொருளை பார்ப்போமா. இந்த ஹோட்டல் சாம்பார் பொடி நல்லா இருக்குங்க. இதுதாங்க நான் ஆட் பண்ணுவேன். வேறு எதுவுமே போட மாட்டேன். அதுக்கப்புறம் சோம்புத்தூள் கொஞ்சம் கூட போட்டால் நல்லாயிருக்கும் சாம்பாருக்கு. மற்றதுக்கெல்லாம் போட்டுறாதீங்க. நீங்கள் வரல, சாம்பாருக்கு மட்டும் சோம்பு மட்டும் போடாதுன்னா நல்லாயிருக்கும். இந்த இவ்வளோதாங்க பொடியண்ணா. எப்படி கமெண்ட் பண்ணுங்கள். முடியாதானா? இந்த அடுப்பில் வச்சுட்டு 3 விசில் வரட்டும். புளி ஊறப்பட்டிருக்கேன் கொஞ்சம் சாம்பாருக்கு. 2 விசில் அடிச்சிச்சு. இன்னும் 1 விசில் வரட்டும். வந்தோடனே நம்ம தாளிப்போம். வெயிட் பண்ணுவோம் அது வரைக்கும். அது விசில் போகட்டும். விசில் போகிற வரைக்கும் தாளிச்சுக்கிட்டு இருப்போம். எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் கடுகு போடுவோம். கடுகு
புரிஞ்சிருச்சா? நெக்ஸ்ட்டு கட் பண்ணால் ஆனியனை போட்டுக்குவோம். வதங்கட்டும் பார்ப்போம். பாருங்கள், விசில் போயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. வெந்ததுலேயே நான் என்ன பண்ணுவேன்னா இதுலேயே கொட்டிடுவேன். எண்ணெயிலெல்லாம் போட்டு வதக்க மாட்டேன். இதில் கொட்டி நல்லா கட்டி விடாமல் நல்லா கிளறணும். இதையே கொட்டி கிளறிக்கோங்க. நல்லா இப்படி வச்சு பாருங்கள் ஒரு நாள். இங்கே இந்த வாங்கிக்கிட்டு இருக்கு. இங்கே இந்த பொடி கரைச்சிட்ருக்கோமா, அது கொதிச்சதுக்கப்புறம் அதை ஊற்றி அதை கொதிச்சு நல்லா பொடியட்டும். நல்லா பாதி பேர் அந்த வடகம் போடுவாங்க. இது பாருங்கள், நல்லா பொடிச்சா இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணிக்கிடுவோம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இதோட இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணியாச்சு. கிண்டி விடுங்க. இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ கொதிச்சோன்னு உங்களுக்கு காமிக்கிறேன். கொடுத்துட்டோம். அப்பளம் பொரிச்சாச்சு. காய் வைக்கல ஃப்ரெண்ட். ரெடி பண்ணியாச்சு. சாப்பாடு, சாம்பார், அப்பளம்.